சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 தேர்வு வெளியிட்டாங்க அக்டோபர் 28ஆம் தேதி. ஓகேங்களா, அதுக்கான கலந்தாய்வு ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றுச்சு. ஸோ அது முடிஞ்சிட்டு இப்போ டைப்பிஸ்ட்கான கலந்தாய்வு நடக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி நாளைக்கு வந்து 5வது நாள் கவுன்சிலிங் நடைபெறுது டைப்பிஸ்ட். ஓகேங்களா, ஸோ டைப்பிஸ்ட் முடிவில் இப்போ என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு ரீஅப்லோட் டாக்குமெண்ட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு நம்பரை செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, விஏஓ, பில் கேட்டர் இதுலையுமே அந்த ஃபாரஸ்ட் கார்டு அதில் இருக்கிறவங்களும் ஃபாரஸ்ட் கார்டில் நம்பர் டபுளாக வந்திருக்கும். இதான் உண்மை. ஏன்னா ஒரு 175 170 மேலே போட்டவங்க எல்லாருமே எதுவுமே எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு பதவி தான் எலிஜிபிள் அப்படின்னும் போது அந்த நம்பரில் இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இதெல்லாமே எடுத்துட்டனால ஸோ எகைன் மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிறது கொஞ்சம் நியர்பையாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா டைப்பிஸ்ட் ஒரு 3-4 நாள் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் எகைன் ரீஅப்லோட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, இருந்துச்சுன்னா கரெக்டாக ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, என்ன உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு as well as எப்பயும் போல தான். ஓகேங்களா, சார் இங்கே பாருங்கள், குரூப் 4 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ஸோ 1/2024 சொல்லிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த லிஸ்டட் நம்பர் கேண்டிடேட் ஹூ ஹேவ் பின் அட்மிட்டட் ப்ரொஃபஷனல் டு ஆன் ஸ்கின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு சார், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டோட நாங்கள் என்னுடைய ஓடிஆரில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்னா 28/2/2025 ஓகேங்களா, பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா சார், அதுக்கு என்ன சொல்கிறதுனா அது பின்னாடி சொல்கிறேனே, சொல்லிடலாம். அதாவது எப்போ சார் ஃபாரஸ்ட் கார்டு எனக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு என்ன பண்ணுவாங்க, எப்போ சார் ஃபாரஸ்ட் கார்டு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் தெளிவு. அதுலேயும் 9ஆம் தேதி வரைக்கும் அவங்க மார்ச் 9 வரைக்கும் ரீஅப்லோடுக்கான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ மார்ச் 2nd வீக் கிடையாது, 3rd வீக்கில் அந்த மாதிரி தான் வரும். மார்ச் எண்டில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கலந்தாய்வு நடைபெறும். அதில் 9ஆம் தேதி ரீஅப்லோடு எகைன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 10, 11 இதெல்லாம் வீக்கிங்லாம் கொஞ்சம் லீவ்லாம் போயிட்டு, இந்த வீக் டேஸ் லீவ்லாம் போயிட்டு ஆஃப்டர் தான் உங்களுக்கு வந்து மார்ச் 20, 25 இந்த வீக்கில் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிரைவிங் இருக்கவங்க அவங்களுக்கு டிரைவ் டெஸ்ட்லாம் கொடுத்து ஸோ உங்களுக்குலாம் மார்ச்னா அதுக்கப்புறம் ஏப்ரல், மே அந்த மாதிரி போய்டும். ஓகேங்களா, உங்களை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டாக சர்டிஃபிகேட் இது பண்ணி எல்லாம் கரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மே வரைக்கும் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ அது நடக்கக்கூடியது இதுலேருந்தே தெரியுது. புரியுதுங்களா, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ ஓகே, ஒரு பக்கம் பாருங்கள், இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரீஅப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, மஸ்ட்டு. சார் இப்போ நான் இதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபாரஸ்ட் தான் எலிஜிபிள், அதுக்கு தான் உங்கள் நம்பர் வந்திருக்கு. ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா சார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, அது டிரைவிங் மட்டும் தான். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும். ஓகேங்களா, ஆனால் இதே ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இவங்க மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சான்றிதழுக்கு பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஐஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், டிக்ளரேஷன் ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணணும், அப்புறமா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஒரு 6 டாக்குமெண்ட்டை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும் தான் அப்ளிகபிள். அப்படி எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிஜெக்டட். ஓகேங்களா, ஸோ ஐ சர்டிஃபிகேட்லாம் மேண்டரி டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி இருக்கணும், அதுக்கான ஃபார்மெட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்மெட் இருக்கணும். வேணா உங்களுக்கு பிடிஎஃப் வேணா கூட அந்த ஃபார்மெட் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் டிஎன்பிசி தமிழ்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணிக்கலாம் இருக்கும். இல்லை வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மெட்டை நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா, ஐ சர்டிஃபிகேட்டும் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மெட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அதே தான். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. அதுமாதிரி இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஹைட் வந்து 165 மேலே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் யார்கிட்ட வாங்கினா சிவில் சர்ஜன், அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த லெவலில் இருக்கிறவங்க தான் ரேங்க் இருக்கணும், நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 8 சைனிங் அத்தாரிட்டி இருக்கிறோடைய 1000 கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ அதான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி அரசு வேலையை வாங்குவதற்காக. ஸோ இதை சரியாக பயன்படுத்துங்க, தவற விட்டுறாதீங்க. ஓகேங்களா, கரெக்டாக ரீஅப்லோட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, ஸோ அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கேட்டர் பாதி அதில் போயிடுச்சு, டைப்பிஸ்ட்டில் கொஞ்சம் போயிட்ட போது இப்போ மீதி இருக்கிற நம்பர்லாம் இவங்களெல்லாம் ஃபில் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கான எலிஜிபிளாக இருக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலே வாட்சருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. ஸோ ஏன்னா வாட்சர் ஃபஸ்ட்டு வந்து கார்டுக்கான இது தான் போகும். ஏன்னா அதோட பேசிக் பே வேறு, இதோட பேசிக் பே வேறு. அது 18,600 இது 15,600 தான் பேசிக் பே. ஸோ வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. அது 12th குவாலிஃபிகேஷன், இது 10th குவாலிஃபிகேஷன். அதுமாதிரி 12th நீங்கள் மேக்ஸ் குரூப் படிச்சதா மட்டும் தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள், கார்டுக்கும் கார்டு டைம்ஸும். ஆனால் வாட்சருக்கு வந்து 10th எலிஜிபிள். ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் நடக்கும், ஒரு சில பேருக்கு மிராக்கல் நடக்கும் கண்டிப்பாக, புரியுதுங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா. அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் பண்ணுறவங்க. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் டிரைவர் தான். ஓகேங்களா. வெளியே நீங்கள் வந்து டிரைவர்னு சொல்லி தேவையில்ல, ஆனால் உண்மையான போஸ்ட்டு உங்களுக்கு டிரைவர் தான். நீங்கள் வண்டி தான் ஓட்ட போகிறீங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது. டிரைவர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஐபிஎஸ் சர்டிஃபிகேட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். 3 வருஷம் ஓட்டிருக்கணும். உங்களை நம்பி ஒரு ஏசிஎஃப், ஒரு ரேஞ்சரோ, ஒரு டிஎஃப்ஓவோ உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ணணும். மலைப்பாதைகள்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துணும் அவரை. ஓகேங்களா. ஒரு அன்டைம் ஒரு வந்து ஏன்னா வைல்ட் அனிமல் ஹண்டிங் நடக்கிறாங்கன்னா நீங்கள் போகணும். அன்டைமில் ஒரு ஃபயர் ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகணும், கரெக்டாக ஓட்டிகிட்டு போகணும். அதனால் ஸோ டிரைவிங் கண்டிப்பாக தேவை. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த டைம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வந்து ஃபேக்காக வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் அட்டன் பண்ணனா மாட்டிக்கிங்கன்னா ஃபெயில் தான். ஒன்று உங்களை வந்து 4Gலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே சார் இவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஃபிசிக்கல் அந்த இடத்துல, புரியுதுங்களா. டிரைவிங்க்கு ஸோ அப்போ டிரைவிங் இருக்குங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ், அவ்வளோ. ஓகேங்களா. இந்த ஒரு 6 டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, லைக் ஜான் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இருக்க சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தால் மஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது தான் நான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் ஓகே, இல்லை நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வாங்கியிருந்தாலும் ஓகே. ஆனால் வேலிடேஷன் இருக்கணும். ஓகேங்களா. வேலிடேஷனாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. கரெக்டான டாக்குமெண்ட்டு மீள் பதிவேற்றம் சரியாக செய்யுங்க. ஓகேங்களா. இது மறு வாய்ப்பாக உங்களுக்கு நினச்சி கரெக்டாக பதிவேற்றம் செய்யுங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் கரெக்டாக பண்ணலாம். இதிலே ரிஜெக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே போய் ரிஜெக்ட் ஆனால் கூட ஓரளவுக்கு திருப்தி இருக்கும். ஆனால் இதிலே சிவிலே ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக பண்ணிவிடுங்க சார். ஓகேங்களா. இந்த ஃபாரஸ்ட் கார்டும் வாட்சர் இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா. இவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்ட போகிறத வண்டி ஓட்டம் தான் கண் பார்வை நல்லா தெரியணும். ஐ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் எனக்கு கார்டு இருக்குது, நான் ஐ சர்டிஃபிகேட் வைக்கணுமா ஃபாரஸ்ட்டுக்கு ஏன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. இதான் உண்மை. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். இவங்களுக்கு இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் வச்சிருந்தேன், ஓகே நோ ப்ராப்ளம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்சில் போய் ஐபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ அது உங்கள் விருப்பம் தான், நெசசரி கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகேவா. சரிங்க சார். வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. மாணவர்கள் நலன் கருதி தான் நம்ம எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி சேனல் வந்து குரல் கொடுக்கும். அது உண்மை. ஓகேங்களா. எதுவுமே எங்கேயுமே உறக்க கண்டிப்பாக குரல் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ மீல் பதிவேட் வந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமான செய்தியாக தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால் முடிஞ்சளவுக்கு கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் சார். சரியான முறையில் சரியானவங்களை சரியான கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களோட ஓடிஆர் தான் பண்ண முடியும். இ-சேவை மையத்தில் பண்ணுறது கிடையாது. உங்கள் ஓடிஆர்லாம் பக்கம் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு உங்களோட ஓடிஆர் லாகின் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சார். வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.